சிவாய நமங்க. இளவரசு சாமிகள் பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் கஞ்சனூர் கிளை மடத்திலிருந்து ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு வாரமோ 10 நாட்களோ நம்மளுடைய ஆதீனத்தில் தங்குவாங்க. அப்போ தங்கும்போது இயற்கையாகவே இளவரசு யாரோ அவங்க தான் பூஜைகள் செய்யணும். ஆனால் சன்னிதானம் நீ தான்ப்பா பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவாக இருந்துச்சு. அதனால பூஜைகளும் நான் தொடர்ந்து நானே செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது சன்னிதானத்துக்கு கொஞ்சம் உடல்நிலைகளும் சரியில்லாமல் இருந்ததுனால தம்புரான் சாமியை கூட இருந்து ஒடுக்கத்தில் இருந்தும் பார்த்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஏ வந்து கேட்டாங்க. அது என்னுடைய பாக்கியம். சன்னிதானம் உத்தரவாச்சுன்னா உடனடியாக நான் ஒடுக்கத்தில் இருந்தும் நான் பணி செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதன் பிரகாரம் சன்னிதானம் உத்தரவாச்சு. ஒரு கட்டத்திலிருந்து ஒடுக்கத்திலேயே சன்னிதானத்துக்கூடையே இருந்து சன்னிதானத்துக்கு பணிவிடை செய்ய பாக்கியமும் எனக்கு கிடைச்சிது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்துலையும் சன்னிதானம் அந்த வீசிங்கெல்லாம் இருந்துச்சுன்னா சன்னிதானத்துக்கு ஊட்டு வைக்கிறதுலேருந்து மாத்திரையில் எடுத்து கொடுத்துக்கிறதுலேருந்து இது எல்லாமே பார்ப்போம். சில சமயம் சன்னிதானம் கழிவறைகளுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது நான் தூக்கத்துலேருந்து முழிச்சுட்டாங்கன்னா இயற்கையாகவே பேசுவாங்க. நிறைய கதைகள் அவருடைய 47 வருடங்கள் அவருடைய சைவத்தில் அவர் ஆற்றிய பணிகளும் அவருடைய அனுபவங்களையும் நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்போம். அப்போது சன்னிதானம் ஒரு நாள் சொன்னாங்க, அப்பா நீ எப்போ தூங்குற எப்போ எந்திரிக்கிறேன்னு தெரியல, பகல்லையும் ஆஃபீஸ் நிர்வாகம் பார்க்குற, பூஜைகள் இருக்குது, இரவும் உனக்கு நேரம் இல்லை ஓய்வெடுக்க, அதனால் காலையில் எப்போவுமே ஒரு 6 மணி 6:30 மணிக்கு மேலே நீ எந்திரிச்சு ஒடுக்கத்துலேருந்து போனால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி உத்தரவாகி இருந்தது. அப்போ இளவரசு சாமிகளும் ஆதீனத்தில் வந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா பூஜைக்காக, ஏன்னா அவங்க இயற்கையிலேயே 5 மணிக்கே எந்திரிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஆதீனத்தோட பூஜைக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் நான் ஆதீனத்தினுடைய பூஜைக்கு வர்றதுக்கு டைம் ஆகும். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். சிவாய நம.